சாதா பாராசிட்டமாலுக்கே வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான டோஸ்ல அவங்களே மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவங்களே டேப்லெட்ஸ் வாங்குறது, அவங்களே டாக்டர்ஸ் ஆயிடுறாங்க சில நேரத்துல. அப்புறம் எல்லாத்துலயுமே சக்கரை ஆட் பண்ணிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து சுகர் இருந்தாதான் சாப்பிடணும். உங்களுக்கு மெடிக்கல்ஸ்ல வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஆக்சுவலி ஆல்கோஹால் கண்டென்ட் இருந்தது. குழந்தை அதை தூங்க வச்சிரும். ஸோ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, கிரைப் வாட்டர் போடுறதுனால. குழந்தைங்களை எது சொல்றதுக்கு முன்னாடியும் அதே விஷயத்த நம்ம பண்றோமான ஒரு நிமிஷம். யாழ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அகிலா, ஃபவுண்டர் அண்ட் கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் ஆஃப் ஜீவன் NICU லொகேட்டட் அட் பாண்டிச்சேரி மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தை நலம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் கோமதி. மேம், நீங்க பீடியாட்ரிஷியன் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். வாட் அபௌட் தி NICU மேம்? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். NICU அப்படின்னா என்னன்னா நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட், அதாவது பச்சிளம் குழந்தைங்களுக்கான ICU. ஸோ NICU அப்படின்ற இந்த வசதி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அந்த காலத்துல கூட ப்ரீமெச்சூர் பேபிஸ் பிறப்பாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோல ஒரு குழந்ை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்க கூட மாட்டோம். அது இறந்து போன குழந்தையாவே கன்சிடர் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு 1 கிலோல ஒரு குழந்தை பிறந்தா கூட நம்மளோட NICUல வச்சு அந்த குழந்தைய காப்பாற்றி நார்மல் குழந்தையாவே நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல நம்ம இருக்கோம். ஸோ திஸ் இஸ் பர்டிகுலர்லி NICU. கடந்த ஒரு வருஷத்துல 80க்கும் அதிகமான குழந்தைங்களை வந்து நம்ம காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி இருக்கோம். இதுல நம்மளோட லோவஸ்ட் பர்த் வெயிட் பேபி வந்து ஜஸ்ட் 760 கிராம்ஸ், 760 கிராம்ல பிறந்த இந்த பாப்பாவை 3 months கிட்ட நம்ம NICUல வச்சிருந்து சேஃபாவே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கோம். எந்தெந்த குழந்தைங்களுக்கு NICU தேவைப்படுது மேம்? There are many reasons why a child requires a neonatal ICU. So ஒருவேளை ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே குறை மாதத்துல பிறக்குறாங்க. ஜென்ரலா ஒரு குழந்தை வந்து 39 வாரம் வயிற்றுல இருந்து பிறந்தாதான் அது வந்து நிறை மாத குழந்தை. 36 வீக்ஸ்க்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க அப்படின்னா குழந்தை வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்கால மூச்சு திணறல் ஏற்படலாம். அவங்களோட லங்ஸோட மெச்சூரிட்டி கம்மியா இருக்கும். அதனால அவங்களால ப்ராப்பரா பிரீத் பண்ண முடியாது. சுகரோட லெவல்ஸ் கம்மியா இருக்கும். வெயிட்டே கூட கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல அவங்களால வச்சு பார்க்க முடியாது. சோ இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் NICU தேவைப்படும். எதனால இந்த ப்ரீ மெச்சூரிட்டி வருது மேம் குழந்தைங்களுக்கு? நிறைய பெற்றோர்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. இதனால IVF மூலமா பிரெக்னென்ட் ஆகும்பொழுது ட்வின் பிரெக்னன்சிஸ் நிறைய பாக்குறோம். அப்ப ரெட்ட குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களால கம்ப்ளீட்டா ஒரு 9 months முடிச்சுட்டு வெளியே வர முடியாது. So twin pregnancy itself will predispose to prematurity. இல்ல வயது அதிகமானதுக்கு அப்புறமா பிரெக்னென்ட் ஆகும் பொழுது டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தாய்மார்களுக்கு வருது. அப்போ அம்மாக்கு வந்து டயபெட்டிஸோ ஹைப்பர்டென்ஷனோ இருக்கும் பொழுதும் ப்ரீமெச்சூரிட்டியோட ரிஸ்க் வந்து அதிகமாகும். மதருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ப்ரீமெச்சூரிட்டி வரும். இல்ல எந்த காரணமுமே இல்லாம கூட திடீர்னு பனிக்கடம் உடைஞ்சு குழந்தை வெளியே எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் தேவைப்படலாம். சோ இதெல்லாம் காமன் காசஸ் ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி நான் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மேம், தடுப்பூசி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போறாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் போறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மேம்? எதை ப்ரிஃபர் பண்ணலாம்? கவர்மெண்ட்ல போடக்கூடிய எல்லா வேக்சினுமே அவசியமா போட்டுக்க வேண்டிய வேக்சின். இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். கவர்மெண்ட்ல போடுற வேக்சின் வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கெடியூல்ல வர வேக்சின் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா போடுறாங்க. ஆனா இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு பீடியாட்ரிஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா வேக்சினுமே கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னு முக்கியமான காரணம் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங். இப்ப சில வேக்சின் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல கிடைக்காத வேக்சின் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பீடியாட்ரிஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற வேக்சினை கூட கவர்மெண்ட்ல கொண்டு வரதுக்கு நிறைய நாட்கள் ஆகலாம். சோ இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து அந்த பேரண்டால என்ன அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். சோ மினிமம் வந்து எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியாத பேரண்ட் கூட தயவு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வேக்சினேஷனை போட்டுக்கோங்க. உங்களால ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா கவர்மெண்ட்ல கிடைக்கிற வேக்சினை கவர்மெண்ட்ல போட்டுக்கிட்டு பிரைவேட் வேக்சினேஷனை நீங்க வந்து பிரைவேட் பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட வந்து போட்டுக்கலாம். கவர்மெண்ட்ல போடுற வேக்சினுமே பிரைவேட் பீடியாட்ரிஷியன்ஸ் போடுறாங்க. அப்ப அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் அப்படின்ற பென்டாவேலண்ட் வேக்சினை போடுறோம். பிரைவேட்ல வந்து இதே வந்து ஹெக்ஸாவேலண்ட் வேக்சினா ஏசெல்லார் பர்ச்சேஸ் போடும் பொழுது இந்த பெயின்லெஸ் வேக்சின் சொல்றதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த 2-3 நாள் தொட வந்து வீங்கி இருக்கிறது, ஃபீவர் அதிகமா வருது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பிரைவேட் வேக்சினேஷன்
வேக்சினேஷன்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹேவிங் செட் தட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேக்சின்ஸும் பிரைவேட் வேக்சின்ஸும் சேம் தான். சோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஆஃப் வேக்சினேஷனோ இல்ல வந்து வலி இல்லாத ஊசி பெயின்லெஸ் இன்ஜெக்ஷனுக்காக நல்லா அஃபோர்ட் பண்ண முடியறவங்க நீங்க பிரைவேட் வேக்சினேஷன்ஸோ சூஸ் பண்ணலாம். சோ பேசிக்லி கெட் யுவர் வேக்சினேஷன் டன் வெதர் இட் இஸ் பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் இஸ் அ வெரி வெரி பர்சனல் சாய்ஸ். அப்போ அஃபோர்டபுளா இருக்க பீப்புள் வந்து பிரைவேட் வேக்சினேஷன் வந்துட்டு போலாம். அதுல வந்து எந்த ஒரு பயம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எந்த பயமுமே இல்லைங்க. போத் ஆர் ஈக்குவலி எஃபெக்டிவ். ஃபார் கன்வீனியன்ஸ் சேக்ஸ் எஸ் பிரைவேட் வேக்சினேஷன் இஸ் குட் ஃபார் தெம். ஓகே மேம், இப்போ வந்து தடுப்பூசி வந்துட்டு கண்டிப்பா போடணும், பிரைவேட்லயும் போடலாம் கவர்மெண்ட்லயும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. கண்டிப்பா தடுப்பூசி போடணுமா? ஏன் தடுப்பூசி போடணும்? தடுப்பூசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்க ஏன் பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்றது பிறந்த குழந்தை 1 வயசு வரைக்கும் உயிர் வாழறதுக்கான அந்த சாத்தியக்கூறு வந்து கம்மியா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய உயிர்கொல்லி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது. இது டிப்தீரியா, டெட்டனஸ், பெர்டிசிஸ், ஹெச் இன்ஃப்ளூயன்சா இந்த மாதிரியான நிறைய பாக்டீரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து குழந்தைங்களை வந்து நிறைய காவு வாங்கிட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 குழந்தை பெற்றிருப்பாங்க, அதுல 2-3 குழந்தை இறந்திருக்குன்றது சாதாரணமாவே சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆனதுக்கான முக்கியமான காரணம் வந்து தடுப்பூசிகள் தான். அதனால திருப்பி இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா இந்த வேக்சினேஷன் நம்ம அப் டு டேட் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தட் இஸ் வை கவர்மெண்ட் ஹஸ் ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் என்ஷூரிங் வேக்சினேஷன் ப்ராப்பரா நடக்கணும். மலை பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு கூட வேக்சினேஷன் கிடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இப்ப கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கு, கவர்மெண்ட் பிரைவேட் வேக்சினேஷன்ஸ் இருக்கு. சோ தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் எனிபடி நாட் டு கிவ் வேக்சினேஷன். சோ எல்லாருமே கண்டிப்பா உங்க குழந்தைய வேக்சினேட் பண்ணுங்க. ஓகே மேம், குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க சொன்னீங்க. எந்த அளவுக்கு வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன மேம்? சோ சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம சொல்லுவோம். என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா ஒரு குழந்தையோட இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கோ growth வந்து கரெக்டா வச்சுக்கிறதுக்கோ சில பல விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணிட்டாலே மேஜர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து தாய்ப்பால் கொடுக்கறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சு 6 மாசம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறமா கூட நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்றது மூலமா குழந்தைங்களோட அட்மிஷன் ரேட்டு, இன்ஃபெக்ஷன் ரேட்டு, நிமோனியா, காதுக்கு வரக்கூடிய வியாதிகள், ஜெனரல் இம்யூனிட்டி, வெயிட் கெயின், குழந்தையோட மூளை வளர்ச்சி, குழந்தையோட என்டையர் வெல் பீயிங்க்கு வந்து அது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நியூட்ரிஷன். 6 மந்த் வந்து கண்டினியூவா கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. சோ 6 மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் இல்லாம பிரஸ்ட் ஃபீடிங் பிளஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங், அதாவது இணை உணவுகளை சேர்த்து கொடுக்கணும். அப்ப கூட பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண சொல்லக்கூடாது. 6 மாசம் வரைக்கும் ஒன்லி பிரஸ்ட் ஃபீடிங், 6 மாசத்துக்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் பிளஸ் ஃபுட். சோ பிரஸ்ட் ஃபீடிங் ஷுட் கண்டினியூ as long as the mother and baby wants. இன்ஃபேக்ட் அந்த காலத்துல பால் பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு சொல்றாங்கன்னா அந்த பல்லோடயே குழந்தைங்க வந்து பால் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பால் பல் எப்ப விழுது? 5 வயசு வரைக்கும் விழுது. அப்ப 5 வயசு வரைக்குமே ஆக்சுவலி பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். தட் இஸ் a truth. பட் இப்ப வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் பண்ண சொல்லி நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். பிரஸ்ட் ஃபீடிங்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் இப்ப சொன்ன பெனிஃபிட்ஸ் கூட வந்து பேபிஸ்க்கு போற பெனிஃபிட்ஸ், மதர்ஸ்க்கே பெனிஃபிட்ஸ் இருக்கு. மதர்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் ஆகும் பிரஸ்ட் ஃபீட் பண்றது மூலமா. போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், அதாவது ஆஃப்டர் டெலிவரி வரக்கூடிய ரத்தப்போக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். மதருக்கும் பேபிக்குமான பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் போஸ்ட்மார்ட்டம் வெயிட் லாஸ்க்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது யூ ஆர் பர்னிங் மோர் கேலரிஸ். சோ நீங்க நிறைய அதுல உங்களுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆவறதுனால உங்களால கெட்டிங் பேக் டு ஷேப் ஆல்சோ will be easier with breastfeeding. So breastfeeding is like this one small thing. It is not a small thing actually. It is very important thing, big thing. But நீங்க அதை பண்றது மூலமா பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். So I encourage all mothers to breastfeed. யாரெல்லாம் breastfeeding பண்ணலாமா? Everybody can breastfeed. Better கேக்குறது வந்து நம்ம எப்படி அதை யார் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். Because எல்லாருமே பண்ணணும். Okay. So there are very very specific indications where you cannot breastfeed. For example, மதருக்கு வந்து ஆல்ரெடி கேன்சர் இருக்கு, கேன்சர் கீமோதெரபி மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களால பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி மதர்ஸ்க்கு பிரெக்னன்சியே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கிறதுனால we don't see such mothers here. இல்ல வந்து மதருக்கு வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேஜரான ஒரு வியாதிக்காக டாக்ஸிக்கான ஒரு மெடிசன் போயிட்டு இருக்கு, அந்த மெடிசன் பால் மூலமா எக்ஸ்கிரீட் ஆவறதுனால குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய சில ஃபிக்ஸட் வெரி வெரி ஃபியூ மெடிசன்ஸ் இதை எடுத்துக்கும் பொழுதும் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அட்வைஸ் பண்றது இல்ல. மத்தபடி ஆல்மோஸ்ட் மோஸ்ட் மதர்ஸ் கேன் ஃபீட். எல்லா மதருமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. ஆனா சில குழந்தைங்களுக்கு வந்து பால் கிடைக்காம போகும். அந்த மாதிரி டைம்ல என்ன மேம் பண்ணலாம்? பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாத ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியல இல்ல பால் கிடைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் பால் கிடைக்கல அப்படின்றத யோசிக்கணும். So our body is not a machine. It's a human body. So there are many reasons why
கம்மி சப்ளை இருக்கும். முக்கியமான ரீசன் நான் பாக்குறது வந்து குழந்தைய வந்து ஒழுங்கா லேட்சே பண்ண மாட்டாங்க. லேட்சிங் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து பிரெஸ்ட் எடுத்து குழந்தை வாய்க்குள்ள வச்சா அது மட்டும் குடிச்சிடாது. இட் இஸ் நாட் மெக்கானிக்கல் திங். ப்ராப்பரா லேட்ச் பண்றதுக்கு டெக்னிக்ஸ். சோ நீங்க வந்து ஒரு பீடியாட்ரிஷியனோ இல்ல லாக்டேஷன் கன்சல்டன்ட்டையோ சந்திச்சு கரெக்டான லேட்சிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். குழந்தை ஃபீட் பண்ண தான் மில்க் வந்து அதிகமா செக்ரீட் ஆகும். ஃபர்ஸ்ட் திங். அடுத்து வந்து மதருக்கு கண்டிப்பா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியா இருக்கணும், நல்ல பால் சுரக்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், அப்புறம் குட் ஃபுட், புரோட்டீன் ரிச் டயட். இதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் சப்ளை கம்மியா இருக்கு அப்படின்னா the next best option is formula milk. formula milk அப்படின்றது ப்ராப்பரா மேட் பண்ண இன்ஃபென்ட் ஃபார்முலா. உங்களுக்கு அது வந்து அந்த டப்பா பால்னு சொல்லுவாங்க. நான் என்னோட மேஜர் இது என்னன்னா, நீங்க மாட்டுப்பால் கொடுக்காம டைரக்டா ஃபார்முலா பால் ஸ்டார்ட் பண்றதா நல்லது. ஏன்னா டைரக்ட் கவுஸ் மில்க் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். மாட்டுப்பாலே கொடுக்காம இந்த எக்ஸாக்ட்லி ஒரு வயசு வரைக்கும் மாட்டுப்பாலை அவாய்ட் பண்ணிக்கணும். சோ மேக்ஸிமம் தாய்ப்பால் கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா அடுத்த பெஸ்ட் வந்து ஃபார்முலா மில்க் தான். ஏன்னா ஒருவேளை அந்த மாட்டுப்பால்ல இருந்து வரக்கூடிய அந்த புரோட்டீன்ஸ், அலர்ஜி காசிங் புரோட்டீன்ஸ் வந்து எடுத்துட்டு தேவையான விஷயங்களை ஆட் பண்ணி பேபிஸ்க்காக பண்றதுனால தாய்ப்பாலுக்கு அடுத்து வந்து நான் ஃபார்முலா மில்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இருக்க காலகட்டத்துல நம்மளோட உணவு முறை வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நைட் ஃபுட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாமே வர்றதுக்கான சாத்தியங்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாமா? சோ ஃபுட் ஹேபிட்ஸ் டைரக்ட்லி லிங்க் டு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தட் இஸ் நாட் வெரி காமன் அன்லெஸ் நம்ம வந்து குழந்தைக்கே நீங்க வெளி ஃபுட்டை கொடுத்து வெளி ஃபுட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸோ இன்ஃபெக்ட் ஆகி வராங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஜென்ரலா அப்படி கொடுக்கறது இல்ல. சோ பிறந்த ஒரு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். அப்படியே நீங்க கொடுத்தாலும் அது கிடைக்கலனாலும் ஃபார்முலா கொடுக்கறதுனால ப்ராப்பரா நீங்க ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதனால இன்ஃபெக்ஷன் வராது. சோ ஜென்ரலாவே நான் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, பெரிய குழந்தைகள் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நம்ம குழந்தைகள் வந்து நம்மள பார்த்து வளர்றாங்க, நம்ம சொல்றதை கேட்டு வளர்றது இல்ல. சோ தே do what you do. நீங்க என்ன செய்றீங்களோ அதை செய்வாங்க, நீங்க சொல்றத அவங்க செய்ய மாட்டாங்க. So we have to be best role models first of all. So once you become a parent you have to become responsible. நீங்க கரெக்டான டைமுக்கு தூங்கணும், கரெக்டான டைமுக்கு எழுந்துக்கணும். இந்த மாதிரி நைட் அவுட்டிங்ஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியா கொண்டு வர வேண்டிய அவசியத்துல இருக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கான அவேர்னஸும் வந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க ஃபுட்ல. இதெல்லாம் இப்ப வந்து ஃபுட் மார்க்கெட்லயே வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா வந்துட்டு இருக்கு. ஹெல்தி ஃபுட் ஈட்டிங், கேக் எல்லாம் வந்து நம்ம வந்து மில்லட்ல செய்யறாங்க. இந்த மாதிரி சுகர் அதிகமா யூஸ் பண்ணாம அதர் நைஸ் ஒன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி they are doing. So இந்த அவேர்னஸ் அபவுட் ஃபுட் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. சின்ன குழந்தைகள், அதாவது ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்கு லேட் நைட் ஃபுட் கொடுக்கறத வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வீக்லி ஒன்ஸ் வெளியில போய் சாப்பிடணும்னு நினைச்சாலும் ஒரு நல்ல பிளேஸ்ல ஹைஜீனிக்கா போய் சாப்பிடணும். இல்ல வீட்லயே கூட நீங்க சமைச்சு சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் இன்வால்வ் யுவர் பேபிஸ் இன் மேக்கிங் ஃபுட் so that they will also get involved. இல்ல அவங்களுக்கு அது ஒரு இன்டராக்ஷன் டைம் வித் யூ, கனெக்ஷன் டைம் வித் பேரண்ட். சோ ஃபுட் அப்படின்றது நம்மளுக்கு வயிறை ஃபில் பண்ற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இட் இஸ் a soul filling விஷயம். சண்டே அப்படின்னா as a family you can go shop together for non-veg ஏதோ வாங்கிட்டு வந்து வீட்ல ஒன்னா சமைச்சு ஒன்னா சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து should come back அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் ஃபுட்னால வரக்கூடிய பெசிலரி டிசென்ட்ரி, டயரியா இதெல்லாம் தான் காமனா பாக்குறோம் ஆஃப்டர் 4 years. அதுவும் இப்போ டைஃபாய்ட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸா வந்துட்டு இருக்கு. இது ஃபுட் அண்ட் வாட்டர்னால வர்றதுதான். சோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவாய்ட் அவுட் சைட் ஃபுட், எஸ்பெஷலி ஃப்ரம் கிளீன் இல்லாத ஒரு இடத்துல இருந்து. டைஃபாய்டு வேக்சினேஷன் is going to help, and boiling water before drinking, and healthy food habits in general. ஓகே மேம், இப்போ வந்து சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளாலே வந்துட்டு அடிக்கிற வெயில வந்துட்டு தாங்கிக்க முடியல. பட் குழந்தைங்க வந்துட்டு அதை எப்படி அந்த வெயில்ல இருந்து குழந்தைங்களை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, என்னெல்லாம் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு? சோ சம்மர்ல வந்து மெயினா பாக்குறது டீஹைட்ரேஷன். அதாவது அந்த வெயில்ல போய் விளையாடி குழந்தைங்களுக்கு நீர் சத்து வந்து கம்மியாயிடுது. சோ சம்மர் வந்தாலே ரொம்ப முக்கியமான விஷயம், நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன், எல்லாருமே பாத்துக்க வேண்டியது கரெக்டான ஹைட்ரேஷன். அடிக்கடி தண்ணீர் குடிச்சுக்கணும். இல்லைன்னா இந்த மோர், இளநீர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு 2-3 hours ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சிப் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய வீட்லயும் வச்சிருக்க முடியாது. சோ இந்த இளம் வெயில்ல ஏர்லி மார்னிங்கோ இல்ல ஆஃப்டர் 4 o'clock குழந்தைய வெளியில அமைச்சு விளையாட வைக்கிறது ரொம்ப நல்லதுதான். யூ கேன் சென்ட் தெம் ஃபார் சம்மர் கேம்ப்ஸ் அண்ட் எவ்ரி திங், பட் மேக் ஷூர் ஹைட்ரேஷன் இஸ் ஆன் பாயிண்ட். அதே மாதிரி சம்மர் டைம்ல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். அதனால அகெயின் கிளீன் வாட்டர், கிளீன் ஃபுட் இதெல்லாம் பண்ணிட்டு let them enjoy the summer also, but make sure that they are hydrated well
அண்ட் ஆல்சோ they are protected from ஹீட் ஸ்ட்ரோக். ஏன்னா அந்த வெயில்னால நம்ம பாடி உருவாக்குற அந்த வேர்வை வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ லெட் them sweat and play a lot. பட் இந்த ப்ரிகாஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா they will be safe. மேம் இப்ப பாத்தீங்கன்னா உப்பு சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது சொன்னதுனால நிறைய பேர் வந்து அது என்ன காரணம்னு தெரியாமலே ஃபாலோ அப்பும் பண்றாங்க. அது உண்மையாவே கொடுக்க கூடாதா குழந்தைங்களுக்கு? உப்பு வந்து ஏன் சொல்றோம்னா முதல் 6 மாசம் வரைக்கும் நம்ம எப்படியும் தாய்ப்பால்ல தான் இருக்கு. தாய்ப்பால்லே சில அளவுக்கான உப்புகள் இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறமா கூட நம்ம தாய்ப்பாலோ இல்ல ஃபார்முலாவோ சேர்த்து தான் நம்ம வந்து ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு அதிலே போயிடுது. சோ நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற சால்ட் வந்து அவங்களோட கிட்னிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சால்ட் லோட். சோ அதை ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கலாம். அதனால வந்து 6 monthsல இருந்து 12 months வரைக்கும் நாங்க வந்து உப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்றது. ஆஃப்டர் 12 months a little bit of salt you can add for the taste. சுகரை வந்து எல்லாத்துலயும் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு அதே டேஸ்டே ஆயிடுது. சோ நீங்க பாத்தீங்கன்னா இட்லிக்கு வந்து பால்ல சக்கரை போடுவாங்க. அப்புறம் எல்லாத்துலயுமே சக்கரை ஆட் பண்ணிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து சுகர் இருந்தாதான் சாப்பிடணும் அப்படின்ற சிச்சுவேஷன் போயிட்டு இருந்தனால நாங்க அட்வைஸ் பண்றது வந்து பெட்டர் அவாய்ட் சுகர் இனிஷியலி. ஏன்னா ஒரு ஃபுட்னா அதுக்குன்னு ஒரு இன்னேட் டேஸ்ட் இருக்கு. இப்ப பருப்பு சாதம் கேரட்னா அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. இதுவே நீங்க சுகரோ இல்ல இதோ இந்த மாதிரி நீங்க கொடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க ஒரே சுகரி டேஸ்டா வந்துடுச்சுன்னா they are not eating other food. And also excess sugar consumptionனால வந்து இந்தியா ஆல்ரெடி ஒரு டயபெட்டிக் கேபிட்டல். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கனால குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சரி பண்ணா அட் பெட்டர் ஹெல்தியர் அடல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So we say them restrict sugars. It's not that sugarே கொடுக்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாக்லேட்டே கொடுக்குறனா கூட keep it weekly once. தினமுமே பிஸ்கெட் சாக்லேட் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வைக்கிறது, எப்ப கேட்டாலும் அதை ஒண்ணு எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கணும். நார்மல் வீட்டு சாப்பாடு, வீட்லயே செஞ்ச சில ஸ்நாக்ஸ், இதுதான் பெஸ்ட். என்னைக்காவது இப்போ நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பர்த்டே அப்போ கேக்ஸ் கிடைக்கும், தீபாவளி அப்போ ஸ்வீட்ஸ் கிடைக்கும், அகைன் மற்ற குழந்தைங்களோட பர்த்டே அப்போ சாக்லேட்ஸ் கிடைக்கும். பட் இப்ப வந்து எப்போ நினைச்சாலும் கேக்கு, சாக்லேட், பிஸ்கெட், கன்சம்ஷன் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் ஹஸ் டிராஸ்டிக்லி இன்க்ரீஸ்ட். அதனாலதான் வந்து we have to put down certain ground rules as in ஒரு குழந்தைக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மதர் அண்ட் ஃபாதர் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணணும். சோ கொடுக்கவே கூடாது அப்படின்றத விட எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நீங்க ஒரு இதை வந்து நீங்க ரெடி இது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சோ தட் அதர் டேஸ் அவங்க வந்து நார்மல் ஃபுட் சாப்பிடணும். மேம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களே வந்துட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு உடம்புல ஏதாவதுன்னா அவங்களே மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவங்களே டேப்லெட்ஸ் வாங்குறது, அவங்களே டாக்டர்ஸ் ஆயிடுறாங்க சில நேரத்துல. ஆனா ஒரு சில சிம்டம்ஸ் வந்து நம்ம உடனே ஹெசிடேட் பண்ணாம எந்த மாதிரி அறிகுறிகள் வந்தா நம்ம உடனே பீடியாட்ரிஷனை பார்க்கணும் மேம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதே குழந்தைக்கு 6 மாசம் முன்னாடி கொடுத்த அந்த மெடிசனோட டோஸ் மாறி இருக்கும். இப்போ 5 கிலோ இருக்கிற குழந்தைக்கு கொடுக்குற அதே பாராசிட்டமால் இஸ் நாட் தி சேம் ஆஸ் 10 கிலோ இருக்கிற குழந்தைக்கு. டோஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் எவ்ரி 6 months. சாதா பாராசிட்டமாலுக்கே வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான டோஸ்ல கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபீவர் கேட்கும். நீங்க கம்மியான டோஸ்ல கொடுத்தா ஃபீவர் கேட்காது. அதிகமான டோஸ்ல போட்டா பாராசிட்டமால் டாக்ஸிசிட்டி வரும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் பார்க்காம எந்த மருந்துமே கொடுக்காம இருக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு தடவை டாக்டரை பார்த்துட்டீங்க, அவங்க வந்து ஃபீவருக்குன்னா இந்த மெடிசன் கொடுக்கலாம், இந்த டோஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபீவர் இருக்கும்போது பாராசிட்டமால் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மூக்கடைப்பு இருக்குன்னா மூக்கு டிராப்ஸ் எடுத்துக்கலாம். மத்தபடி ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும்னாலே கண்டிப்பாக டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்க கூடாது. நீங்க கேட்டதுல ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து வார்னிங் சைன்ஸ், முக்கியமான அறிகுறிகள், எமர்ஜென்சியா இமீடியட்டா போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து ஒழுங்கா ஃபீட் எடுக்காம ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க, மூச்சு திணறல் அதிகமா இருக்கு, இல்ல குழந்தை வந்து ப்ராப்பரா ஆக்டிவா இல்லாம இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு வலிப்பு வருது, இல்ல குழந்தைக்கு வந்து மோஷனோ இல்ல யூரினோ வந்து போகாம இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்க இமீடியட்டா அவங்க குழந்தை நல மருத்துவரை சந்திக்கணும். ஆக்சுவலா குழந்தைக்கு வந்து வயிறு வலி இருந்தா அவங்களா வந்துட்டு கிரேப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிரைப் வாட்டரை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஜென்ரலாவே ஒரு 6 வாரத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து மைல்டான வயிற்று வலி வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா 3 கிலோல இருக்கிற குழந்தை ஒரு 6 மாசத்துல 6 கிலோ ஆக போகுது. இப்ப நீங்க 50 கிலோ இருந்தீங்கன்னா 6 மாசத்துல 100 கிலோ ஆக சொல்ற மாதிரி. இட் இஸ் லைக் டப்ளிங். இந்த டப்ளிங் ஆஃப் த பர்த் வெயிட் நடக்கும்போது குழந்தை வந்து நிறைய மில்க் எடுக்கும், நிறைய கேஸ் உள்ள போகும். இதனால வந்து குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும். இது வந்து இன்ஃபேன்டைல் கோலிக்னு சொல்றோம். இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. சோ இதுல நயன குழந்தை அழுதுட்டே இருக்கவே கிரைப் வாட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல ஆக்சுவலி ஆல்கோஹால் கண்டென்ட்
வேண்டி இருந்தது. குழந்தைய அது தூங்க வச்சிரும். சோ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, கிரைப் வாட்டர் போடுறதுனால நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராபகண்டாவே நடந்து கிரைப் வாட்டர் போடுங்க, குழந்தை அழுவுதா அதை போடுங்கன்னு சொல்லி இது ஒரு பெரிய விஷயமாச்சு. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, கிரைப் வாட்டர் இஸ் unnecessary, in fact sometimes even harmful for the baby. So please do not give gripe water. Understand that 6 வாரத்துல குழந்தைக்கு இந்த மாதிரி அழுக வரும். மோஸ்ட்லி ரீஅஷூரன்ஸ் தான். நீங்க குழந்தைய வந்து கையில வச்சுட்டே நடந்து சரி பண்ணிடலாம். ஒரு ஆளால குழந்தைய வளர்க்க முடியாது. இட் இஸ் a village. So மாத்தி வச்சு பாத்துக்கணும். So இந்த அழுதுன்னு சொல்லிட்டு கிரைப் வாட்டர் போடுறது நான் கம்ப்ளீட்டா என்டோஸ் பண்ண மாட்டேன். இட் இஸ் ஹேவிங் a lot of harmful chemicals. இப்ப வர கிரைப் வாட்டர்ல ஆக்சுவலி ஆல்கோஹால் இல்ல, இருந்தா கூட harmful chemicals இருக்கு. So please do not give gripe water. In fact முதல் 6 மாசம் வரைக்கும் எதுவுமே கொடுக்க கூடாது, தாய்ப்பால் தவிர. விட்டமின் டி டிராப்ஸ் கொடுப்பாங்க, அது கொடுக்கணும். ஏன்னா தாய்ப்பால்ல விட்டமின் டி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மத்தபடி கிரைப் வாட்டர், வசம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீரக தண்ணி, இந்த ஓம வாட்டர், அப்புறம் வந்து இந்த கஷாயம் அந்த கஷாயம், நான் குழந்தைய நல்லா வளர்க்குறேன், இந்த மாதிரி நிறைய பண்றதுனாலதான் குழந்தைங்களுக்கு இஷ்யூ வருது. நீங்க சும்மா விட்டாலே அது நல்லா வளர்ந்துரும். அவங்களுக்கு தேவையானது பெற்றோரோட அரவணைப்பு, தாய்ப்பால், தேவைப்படும் போது டாக்டரை பார்த்து மினிமலான மெடிசன். நான் ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு நான் ஆக்சுவலி மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றதே இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க சும்மா விட்டாலே அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும். சோ ப்ளீஸ் லீவ் த பேபி அலோன், கிவ் only breast milk. மேம், இப்ப அழுகைன்னு வரும்போது எந்தெந்த காரணங்களுக்காக குழந்தைகள் வந்து தொடர்ச்சியா அழுவாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாமா? குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வயசு ஆகும். அப்ப கூட அவங்களோட முக்கியமான தேவைகளுக்கு அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு தெரியாது. ப்ராப்பரா எனக்கு இது நடக்குதுன்னு கம்யூனிகேட் பண்றதுக்கு 2-3 வயசு கூட ஆகும். இன்ஃபேக்ட் அதுவே ஏர்லி. இப்ப அது வரைக்கும் குழந்தையோட ஒரே மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் கிரைங். சோ கிரைங் இஸ் நாட் சம்திங் யூ ஷுட் வரி அபவுட். இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். சின்ன குழந்தைங்க, நியூ பார்ன் பேபிஸ் எனி டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு அழுவாங்க. பசி எடுத்தா அழுவாங்க, மோஷன் போயிட்டாங்கன்னா அழுவாங்க, யூரின் போய் ரொம்ப ஈரமா இருக்குன்னா அழுவாங்க, இல்ல அம்மாவோட அரவணைப்பு வேணும். ஏன்னா கீழே தனியா குழந்தை இருக்கும்போது they are feeling afraid. By evolution, babies are not designed to sleep alone. இதனாலதான் பிறந்த குழந்தைய நீங்க ஃபீட் பண்ணிருப்பீங்க, கையிலே வச்சிருப்பீங்க, நல்லா தூங்கும், கீழே போட்டு அடுத்த செகண்ட் எழுந்து அழுவும். இதை பார்த்து எல்லாரும் என்கிட்ட டெய்லி வந்து கேட்பாங்க, குழந்தை கீழே போட்டு அழுவுது. The thing is, அப்புறம் எப்படி அழுவாம இருக்கும்? Because they are designed by evolution to be close to the caregiver. நீங்க குழந்தைய கையில வச்சிருக்கும் போது மட்டும்தான் சரி நம்மள யாரோ தூக்கி வச்சிருக்காங்க, அந்த சேஃப்டியான உணர்வு வரும். மேபி இப்ப நம்ம கிட்ட ஏசி ரூம் இருக்கலாம், நீங்க கிரேடில் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அம்மா கையிலயோ இல்ல அப்பா கையிலயோ இல்ல ஏதோ ஒரு ஹியூமன் கையில இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு சேஃபான ஃபீலிங். So this is the reason why babies cry. But coming to your next question, எப்ப தொடர்ச்சியா அழுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உடம்புக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தா அழலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காது வலி இருக்குன்னா என்ன பண்ணாலும் குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்ஃபென்டல் கோலிக், மைல்டான வயிற்று வலிகள், இல்ல வந்து எனி பெயின் எனிவேர், இதெல்லாம் இருந்ததுன்னா எஸ்பெஷலி ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட குழந்தையோட அழுகை வந்து கண்ட்ரோல் ஆகலைன்னா உங்க பீடியாட்ரிஷனை போய் பார்த்து ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கோங்க. So that you will come to the understanding. பட் ஒரு 10 நிமிஷம் அழுது, 5 நிமிஷம் அழுது, மத்தபடி நீங்க தூக்கி வச்சிருந்தா அமைதியா இருக்குன்னா பெட்டர் தூக்கி வச்சுக்கோங்க. குழந்தை அண்ணே அப்படிதான் சொல்றோம். ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் எவ்வளவு நேரம் தூக்கி வச்சிருக்கிறது அப்படி. That is the reason I am telling, no, parenting is not to be done by 1 or 2 people. It takes a village. So you have to have a good support system. அந்த அம்மா வந்து அப்பதான் டெலிவரி ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளவு பெயின் இருக்கும், பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுவாங்க, சிசேரியன் செக்ஷனா இருக்கும், ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது, அவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கே அவங்களுக்கு முடியாது. அப்படின்றப்போ ஒரு குழந்தைய பிறந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் அந்த வீட்டுல இருந்தாதான் மாத்தி குழந்தைய வச்சுக்கிறதுக்கு, அம்மாக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு. ஃபாதர் will be going for work, அவங்க இவ்வளவு நாள் லீவ் போட முடியும். So there are a lot of social problems here. So we have to have a support system. So when you're planning for a baby, நீங்க வந்து you have to create your village. So you have to know, okay, அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா, இல்ல நம்ம அம்மா அப்பா இருப்பாங்களா, இல்ல கூட வேற யாராவது இருக்க போறாங்களா, இல்ல யாருமே இல்லைன்னா நீங்க paid help, கூட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு பர்சனை நீங்க ஹையர் பண்ணணும். So there are so many things you need to get it done. Because நீங்க கேட்ட கேள்வியில ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே பர்சனால 24 மணி நேரமும் பிரேக்கே இல்லாம குழந்தைய பாத்துக்க முடியாது. பட் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு 24 மணி நேரமும் ஒரு ஆள் வேணும். So how are you going to fill the gap? So this is every parent's responsibility to figure it out before having the baby. இப்போ ரீசன்ட் டைம்ல இன்ஸ்டா போஸ்ட்ல ஸ்டோரிலாம் வந்துட்டு குழந்தை அழுதுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மசாஜ் பண்ணுங்க, இல்ல இந்த இடத்துல டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்ல பொய்யா மேம்? There is no specific point. இங்க டச் பண்ணா பட்டன் அழுத்துன மாதிரி குழந்தை வந்து சரியாயிடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்ல. But there are certain movements where the baby is feeling comfortable. ஏன்னா குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போது, எஸ்பெஷலி கை குழந்தைங்களுக்கு தான் இது பொருந்தும். குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போது அது ஒரு ஃப்ளூயிட், நம்மளோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. அம்மா வந்து உட்கார்ந்தே இருந்தாலும் அது உள்ள நீந்திட்டே தான் இருக்கும். அம்மா நடப்பாங்க போவாங்க, ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கும். சோ வெளியில வந்த உடனே ஒரே இடத்துல போடும்போது அதுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் கொடுத்தா பேபிஸ் டூ காம் டவுன். சோ யூசுவலா நாங்க என்ன சொல்வோம்னா, குழந்தைய வந்து ஐதர் தோல்ல போட்டுட்டு இப்படி தடவிட்டே நடக்க சொல்லுவோம். இல்லனா there is also one more movement. You can just put the baby on your
இப்படி வச்சுக்கலாம். இப்ப பேபியோட தலை இங்க இருக்கும், கம்ப்ளீட்டா பேபி வந்து இப்படி உல்டாவா இருக்கும். இப்படி போட்டுட்டு we ask them to do this movement. இந்த jiggly movementல வந்து baby will feel not very harsh, very mild jiggly movementல வந்து baby வந்து கொஞ்சம் செட்டில் ஆகும். some massages you can give. baby massages வந்து ஜென்ரலாவே பேபியை calm down பண்ணும். பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அழுவுது டாக்டர், ஆனா கிளினிக் வரதுக்குள்ள உள்ள வந்தா குழந்தை நார்மலா இருக்கும். இப்படி நிறைய பேஷண்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட் இயர்லயே பார்த்தேன். சோ முக்கியமான ரீசன் என்ன, வீட்டுல இருக்கும்போது குழந்தை அழுதுட்டே இருந்திருக்கும், கார்ல ஏறினோடனே அந்த மூவ்மெண்ட்ல வந்து குழந்தை வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்கும். சோ பேசிக்கலி இட்ஸ் தி மூவ்மெண்ட், நதிங் எல்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா மேம், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு இல்ல வந்துட்டு மத்த விஷயங்கள் வந்துட்டு அம்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்ல அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜாலியா போன் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் இது பண்ணலாமா, அது கரெக்டா? ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் வந்து பசங்களுக்கு போன் கொடுத்து பழகிறதுனால அது அவங்களுக்கே பழக்கம் ஆயிடுது. நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா எனக்கு போன் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. அது ரைட்டா மேம்? அது எப்படி இது பண்ணலாம்? இப்ப இந்த ஸ்கிரீன் டைம், இந்த போன் பாக்குறது ஜென்ரலா எனி கைண்ட் ஆஃப் அ ஸ்கிரீன், அது போனோ இல்ல ஐபேடோ இல்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீனோ இல்ல ஒரு டிவியோ, இந்த மாதிரி ஸ்கிரீன் டைமோட எக்ஸ்போஷர் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுங்க? அடல்ட்ஸோட ஸ்கிரீன் டைமே அதிகமா இருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன் ஆர் அவங்க தனியா ஒரு உலகத்துல இல்லையா, நம்ம உலகத்துல தான் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்தே ஐ எம் லுக்கிங் அட் மை போன் a lot of times because of course work இருக்கு, அது இல்லனா கூட Instagram இருக்கு, Facebook இருக்கு, even adults are getting distracted all the time. So my kind request is please நம்மளோட ஸ்கிரீன் யூசேஜை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். குழந்தைங்களை எது சொல்றதுக்கு முன்னாடியும் அதே விஷயத்த நம்ம பண்றோமான ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சுப்போம். தென் only even we have the rights to talk about it. புரியுதுங்களா? ஒரு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் போனை பாக்குறான்னா, அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட கேட்கிற முதல் கேள்வி, நீங்க ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம எவ்வளவு நேரம் உங்க குழந்தையோட ஸ்பெண்ட் பண்றீங்க? You get the point? ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, வந்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஸ்கிரீன்ல போயிட்டே தான் இருக்கு. fathers, even mothers, we take the mobile inside the bathroom to sit and watch reels all the time. This is what the children are looking at. சொல்ல புரியுதுங்களா? அண்ட் ஒரு 6 மாச குழந்தைக்கு நம்ம தான் ஸ்கிரீன் காட்டி ஊட்டுறதுக்கு பழக்கிறோம். அப்புறமா குழந்தைய குறை சொல்ல என்ன யூஸ் இருக்கு? அந்த டைம்ல வந்து குழந்தை சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் ஊட்டிட்டேன். So the problem is சாப்பாடு அப்படின்றதே குழந்தை இன்வால்வ் ஆகி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சோ குழந்தை வந்து 4 வாய் சாப்பிட்டாலும் தெரிஞ்சு சாப்பிடணும். பின்னாடில இருந்து ஊட்டுறது, ஏமாத்தி ஊட்டுறது, இதெல்லாம் பண்ணி 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 அவங்களுக்கு எப்ப பசிக்குது, எப்ப நிறுத்தணும் எதுவுமே தெரியறது இல்ல. நீங்க வந்து ஸ்கிரீனை காமிச்சிட்டு எதை கொடுத்தாலும் வாயில போட்டு அதை மென்னு முழுங்கிடுது. சோ இது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல்லான விஷயம். சோ we have to be very clear. இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா it is easy. We should have proper guidelines. அந்த அடிக்ஷன் fully grown human brain, adult brainனாலே போனை கீழே வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது குழந்தை எப்படிங்க அதுவே பண்ணும்? அப்போ it is a responsibility of the parent to give that break. For example 6 o'clock to 7 o'clock screen timeனா 7 மணிக்கு அந்த அம்மாவோ அப்பாவோ அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு டிவி ஆஃப் பண்ணணும். அவங்க அழறது அது அவங்களோட ரியாக்ஷன், அழக்கூடாது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ குழந்தைக்கு வந்து அடுத்த ஆக்டிவிட்டி என்ன? இல்ல இவங்க வெளியே கூட்டு போறாங்களா, இல்ல கூட்டு போய் சமைக்க போறாங்களா? அப்புறம் நாம இல்ல இது என்ன நயன தொந்தரவு பண்றது, இதை வச்சுட்டுலாம் சமைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து. So basically parents don't want to parent, they want to have it easy, but parenting is the most difficult job. That is a truth. அந்த ட்ரூத் தெரியாம நம்ம parenting குள்ள என்டர் ஆனா இது ஆகும். So we should know it is very difficult to establish boundaries. நம்ம தான் அந்த பவுண்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நம்ம அடிச்சு உதச்சு பண்றது கிடையாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம்னா அதை நீங்க பண்ணனாலே குழந்தைக்கு தெரியும். இப்ப நீங்க கரெக்டா 1 மாசத்துக்கு 1 மணி நேரத்துல நீங்களே போய் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 வயசு குழந்தைக்கு தெரியும் எப்படி ஆனாலும் ஆஃப் பண்ணதான் போறாங்க. அப்ப அந்த அடம் பிடிக்கிறதுலாம் கம்மியாகும். நம்ம அதை ஃபாலோவே பண்ணல, இல்ல குழந்தை அழுது எனக்கு டென்ஷன் ஆகுது அதனால நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி குழந்தையே நம்ம பண்றதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனிபடி. So the boundary should be set by parents, the example should be set by parents. நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றத நம்ம எவ்ரிடே கிராஸ் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஸ்கிரீன் டைம்ல மட்டும் இல்ல, ஃபுட் ஹேபிட்ஸ்ல, கோவப்படுறதுல, தூக்கி போட்டு ஒரு விஷயத்தை தூக்கி போடுறது, கத்துறது, லாங்குவேஜ் what the baby uses, இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து மட்டும் தான் வருது. இந்த ட்ரூத் அக்செப்ட் பண்ணிக்காம குழந்தைங்க ஏதோ ஒரு தனியா ஒரு உலகத்துல வாழற மாதிரியும் நம்ம எங்கேயோ தனியா இருக்கிற மாதிரியும் நம்மளே இமேஜின் பண்ணோம்னா we are only fooling ourselves. அப்போ வந்து பேரண்ட்ஸோட சோம்பேறித்தனம் வந்து இதுக்கு ஒரு பெரிய காரணம், ரைட்? சோம்பேறித்தனம் அப்படின்றத விட பேரண்ட்ஸோட
ignorance, அவங்களுக்கு Okay. தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் ஜாபுக்கு போறீங்க, ஒரு 15,000 சம்பளத்துக்கு போறீங்கனாலே நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களா, நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கான்னு இவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஒரு அம்மா அப்பா வரது எவ்வளவு பெரிய வேலை. You are literally bringing the next generation. இப்போ we are not even ready to become parents நான் நினைக்கிறேன். It is not even their fault. So நான் parents வந்து ஒரேடியா நீங்க எல்லாம் வந்து சோம்பேறி, including me, we are not completely prepared for what it means to parent a child. அப்ப நான் என்ன சொல்வேன், we should educate ourselves. பிரெக்னெண்டா இருக்கும்போது என்னென்ன பண்ண போறீங்க, எங்க டெலிவரி ஆக போகுது, NICUனா என்ன, குழந்தைக்கு ஏதாச்சுன்னா நான் என்ன பண்ணணும், யார் என்னோட பீடியாட்ரிஷியன், அடுத்து வந்து குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம சாப்பாடு ஊட்ட போறோம், என்ன சாப்பாடு நல்லது, இதுக்கான விஷயங்கள்ல வந்து மதர் அண்ட் ஃபாதர் டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரீன் டைம்கான கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் பேரண்ட் ஆகும்போது நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்காம, இவ்வளவு நாள் நம்ம எப்படி வேணா இருந்துட்டோம், நைட்டு போய் சாப்பிட்டோம், 12 மணி நேரம் போன்ல இருந்தோம், என்னென்னோ பண்ணோம். பட் குழந்தைன்னு வந்துட்டா நம்ம முதல்ல மாறணும் அப்படின்ற மைண்ட் செட் நம்ம வந்துச்சுன்னா இட் வில் கம் டவுன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவேர்னஸ் ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கே இல்ல. தட் இஸ் a truth. So நம்ம பேரண்ட்ஸ் வந்து அன்அவேரா தான் நிறைய பேரண்டிங்கா பண்ணாங்க. ஓகே, they were not sitting and thinking. அப்ப வந்து இல்ல அந்த காலத்துல ஈஸியா பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுல யூஸ் இல்ல. இன்ஃபேக்ட் அந்த காலத்துல ப்ராப்பரா பண்ணிருந்தாங்கன்னா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்திருக்க மாட்டோம். So we have to accept the fact that it was never ideal any time. So இன்னைக்கு வந்து ஸ்கிரீன் யூசேஜ் அதிகமா இருக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் 50 வயசு 60 வயசுல இருக்கிறவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. So it is not that one generationோட ஃபால்ட் கிடையாது. இட் இஸ் பேசிக்கலி இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஸ்கிரீன்ஸ் அதிகமா இருக்கு, நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா அதிகமா இருக்கு. அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறோம்ன்றது இன்னைக்கான சேலஞ்ச். சோ அந்த சேலஞ்சை வந்து நம்ம அவேரா எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணாலே இட் இஸ் ஓகே. ஓகே, தென் பேரண்டிங்ல மீ டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஓகே, எனக்கான ஒரு நேரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா பர்ன் அவுட் ஆயிடும். சோ மீ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ ஷுட் நாட் டூ இஸ், நான் இவ்ளோ தியாகம் பண்றேன், நான் வந்து 24 மணி நேரமும் பிரேக்கே எடுக்காம குழந்தைய பாக்குறதுனால குழந்தை வந்து இப்படிதான் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கறது, இட் இஸ் லைக் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட். கால்குலேட் மீ டைம். இப்ப குழந்தை வந்து தூங்குறாங்க, இல்ல வந்து குழந்தைய வந்து வேற உங்க அம்மா அப்பாவோ யாரோ பாத்துக்கிறாங்கன்னா நீங்க வெளியே போயிட்டு ஒரு 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது தப்பே இல்லை. வீக்லி ஒரு half a day நீங்களும் உங்க ஹஸ்பண்டோ இல்ல நீங்க தனியா கூட போயிட்டு ஒரு பிரேக் எடுக்கிறது தப்பே இல்லை. அதுக்கான ப்ரிப்பரேஷனை மட்டும் முன்னாடியே பண்ணிடணும். யார் அந்த டைம்ல பாத்துக்க போறா, அதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து நீங்க பண்ணிட்டு டெஃபினட்டா எவ்ரி பேரண்ட் ஷுட் டேக் அ மீ டைம். இன்ஃபேக்ட் நீங்க அதை பண்ணிட்டு வரும்போது யூ வில் கம் ஆஸ் அ பெட்டர் பேரண்ட், யூ வில் பி மோர் ஹாப்பி இன்சைட். நீங்க இன்னும் இன்வால்வ்டா அந்த பேரண்டிங்க பண்றதுக்கு. இது எப்படின்னா இப்போ ஒரு மேரத்தான் ஓடுறோம்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் யூ கோயிங் டு ரன் ஃபார் கிலோமீட்டர்ஸ். இட் இஸ் நாட் அ ஸ்பிரிண்ட். இங்க ஆரம்பிச்சு அங்க போய் முடிக்க போற விஷயம் இல்ல, இது வருஷக்கணக்கா போக வேண்டிய விஷயம். அப்ப நீங்க மிடில் அந்த பிரேக் எடுத்து அந்த ரெக்யூபரேஷனும் அந்த உங்களுக்கான ஒரு தேவைகளை ஃபில் பண்ணிக்காம உங்களால ஆக்சுவலி ப்ராப்பரா பேரண்ட் பண்ணவே முடியாது. சோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். ஃபிளைட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு நீங்க ஆக்சிஜன் மாஸ்க் முதல்ல போட்டுக்கணும், அப்புறமா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சேம் வே ஒரு ஹாப்பி பேரண்டால தான் ஒரு ஹாப்பி சைல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ நீங்களே ஹாப்பியா இல்லைன்னா குழந்தை வந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ்ல நிறைய இருக்கும். அதனால பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம குட் இனஃபா இதெல்லாம் தான் பேசிக்கான விஷயம், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன், இந்த விஷயங்கள் எனக்கு பிரேக் வேணும் நான் எடுத்துக்கிறேன், இதுக்காக நான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறேன், நீங்க முன்னாடியே வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் பாசிபிள். குழந்தை நலன் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நேயர்களே, குழந்தை நலன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம உங்க பேரோட கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. டாக்டர் அடுத்த தொகுப்புல அதுக்கான பதில்களை கொடுப்பாங்க. நன்றி.